எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிவர்சிபிள் மிக்சர் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மிக்சர் மிஷினு. இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மிக்சர் மிஷினில் நிறைய ரகம் பண்ணுறோம். அதாவது முக்கால் பேகு, ஃபுல் பேகு, மில்லர் டைப்பு, டீசல் இன்ஜினு, வீல் வச்சு, ஹாப்பர் வச்சு, அப்படி நிறைய ரகம் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ரிவர்சிபிள் மிக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார்வேர்டு போகும், ரிவர்ஸும் கலக்கும். அந்த மாதிரி மெத்தட் இது. ரிவர்ஸ் போகும்போது மண்ணை வெளியே தள்ளும், ஃபார்வேர்டு பண்ணும்போது மண்ணை வந்து உள்ள மிக்சிங் பண்ணும். இந்த மிக்சர் எதுக்கு யூஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சாலிட் பேக் அடிக்கிறாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பின் டைப் மிஷின் வரும். பின் டைப்பில் பாருங்கள், ஜேசிபியில் வந்து மிக்ஸ் பண்ணி இது வெளியே அவுட்புட் கொட்டிடும். கொட்டினதுக்கப்புறம் ஜேசிபியில் எடுத்து மிஷினை கொண்டே போடுவாங்க. அந்த மெத்தட் இது. அதுக்காக தான் மிக்சர் யூஸ் ஆகுது. வாங்க இப்போ இந்த மிக்சரை பற்றி எல்லா டீட்டிலும் பார்ப்போம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மினி ரிவர்சபிள் 800 மாடல். அதாவது இதோடைய அவுட்புட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 மீட்டர் கியூப். அதோடைய கெப்பாசிட்டி 1 ஹவருக்கு. அதே போல் பேட்சிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.4 கியூப் மீட்டர் பெர் ஹவருக்கு. அதாவது 1 ஹவரில் 600 லிட்டர் வெளியே தள்ளிடும். அதே போல் இதனுடைய ஹாப்பர் கெப்பாசிட்டி பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பேன் 750 கெப்பாசிட்டி கொடுத்துருப்பேன். இங்கே இருக்குது பாருங்கள், 750 800 போட்டுக்கலாம். நீங்கள் இதிலே வந்து 3 ரகம் இருக்குது. அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பின்னு, டபுள் பின்னு, 3 பின், அப்படி 3 ரகம் இருக்குது. இது வந்து 3 பின் டைப்பு. அதாவது இங்கே சிமெண்டு, நீங்கள் ஜல்லி, டஸ்ட்டு போட்டுக்கலாம். டஸ்ட் அல்லது எம்சன் எனி ஒன் போட்டுக்கலாம். அந்த மாதிரி 3 டைப்பாக கொடுத்துருக்கேன். பின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரே பிணைப்பாக போகும். இந்த ஹாப்பர் மேலே இருக்கிற ஹாப்பர் இது தனித்தனியாக இருக்கும். இந்த ஹாப்பர் பார்த்தீங்கன்னா ஒரே பிணைப்பாக இருக்கும். இதில் மெட்டீரியல் உள்ளே போய் நேரம் நம்ம தூக்கும் போது அதுக்குள்ளே உள்ள விழுகும். உள்ளே விடுறப்போது என்ன ஆகுன்னா, வெளியே சிந்தாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு யூ மாதிரி ஒரு வாய் கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம தடுத்து நிறுத்திக்கும். மெட்டீரியல் வந்து வெளியே சிந்தாமல் தடுத்து நிறுத்திக்கும். அதே போல் மோட்டருக்கு பாருங்கள் ஒரு கவர் கொடுத்துருப்பேன். பேக் சைடு அந்த பக்கம் 12 ஹெச் மோட்டருக்காக ஒரு கவர் கொடுத்துருப்பேன். அதே போல் இந்த பவர் பேக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருப்பேன். சேஃப்டி கவர் எங்கே கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துருப்பேன். டாப்பில் கொடுத்துருக்க பாருங்க ஒரு பினியன் ஒன்று, அதுக்கும் கவர் போட்டிருப்பேன். அதே போல் கீழே வரக்கூடிய பினியன் பாருங்க, இங்கே இந்த பினியனுக்கும் கீழே வந்து எக்ஸ்ட்ரா கவர் போட்டுருவோம். ஏன் இந்த கவர் நிறைய போடுறோன்னா, இது மண்ணிலே புழங்குறதுனால மண் எங்கே போயிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறத எல்லாப்பும் கவர் போட்டு நம்ம பிளாக் பண்ணியிருப்போம். நீங்கள் கிரீஸ் வச்சதுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, இங்கே ரிமூவ் பண்ணி உள்ள கிரீஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி போட்டு லாக் பண்ணிடணும். எங்கேயுமே ஓப்பன் வச்சுக்கூடாது, மண் எங்கேயும் விழுகாத மாதிரி பார்த்துக்கணும். பின்னு கீழே பார்த்தீங்கன்னா வேயிங் ஸ்கேல் கொடுத்துருப்போம். அது எதுக்காக பார்த்தீங்கன்னா, இங்கே கீழே இருக்கும், உங்களுக்கு பார்த்து தெரியாது, மேலே தூக்கமாக தெரியும். அந்த வீடியோ 2 உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து கீழே வேயிங் ஸ்கேல் கொடுத்துருப்போம். அது என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெட்டீரியல் வந்து எவ்வளோ போடுறோமோ அது அங்கே டிஸ்பிளே காமிச்சோம். நம்ம பேனல் போர்டில் நீங்கள் ஒவ்வொரு பின்லையும் எவ்வளோ மெட்டீரியல் போகிறீங்களோ அத்தனை கேஜ் இங்கே காமிச்சு கொடுத்துரும். நமக்கு எவ்வளோ தேவையோ அங்கே போட்டுக்கலாம். அதை போட்டு நம்ம ஸ்டாப் எடுத்துக்கலாம். அதே போல் இதனுடைய ஜாக் சிலிண்டர் பாருங்கள், இங்கே கொடுத்துருப்பேன். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஜாக் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். இந்த 3 பின்னு தூக்குற மாதிரி ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்போம். அதாவது இந்த 750 கிலோ தூக்குறதுக்கு உண்டான கெப்பாசிட்டியை அந்த ஜாக்கில் கொடுத்துருப்பேன். மிஷினில் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டோப்பிங் ராட் கொடுத்துருப்பேன். இது எதுக்குன்னு கேட்டால், நம்ம வந்து மிஷினை வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி. அதாவது ஒரு இடத்துல வச்சு வேலை செய்யும் போது இந்த மாதிரி ஸ்டாண்ட் டைப் போட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து ரேக் போட்டுருவோம், 4 பக்கம் ஜாக் கொடுத்துருவோம். நிறுத்தி வேலை செய்கிற மாதிரி நமக்கு எவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்போம், இங்கே கொடுத்துருப்போம். எவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சப்போஸ் நீங்கள் மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜாக் பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி நம்ம இந்த ஹோல்ஸில் போட்டுட்டு இந்த வீல் வந்து தரையில் உட்காந்துரும். அதுக்கப்புறம் அந்த டோப் மூலியமாக நம்ம இழுத்துட்டு போய்க்கலாம். அந்த மெத்தேடு 4 வீல் கொடுத்துருப்பேன். அதை ஃப்ரண்ட் வீல் வந்து எப்படியும் ரொட்டேட் ஆகும். நீங்கள் சப்போஸ் கட்டி இழுக்கிற மாதிரி இருந்தால் இது பாருங்கள், எங்கே வேணும் ரொட்டேட் ஆகிக்கும். நம்ம எப்படி வேணும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மெத்தேடு. இந்த உள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எலிக்கான கீர் பாக்ஸ் கொடுத்துருப்போம். இங்கே மாட்டியிருப்போம் நாங்கள் கீர் பாக்ஸ். அதில் வந்து 3 பெல்ட் அட்டாச் பண்ணி மாட்டியிருப்போம். இந்த கீர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரம் வந்து ரொட்டேட் ஆக இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு. இந்த ராடுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தாக வரும், சிங்கிள் பினியன் வரும். இது நேரம் இங்கேருந்து கனெக்ட் ஆகும், இந்த ட்ரம்ல வந்து கனெக்ட் ஆகி இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக சுற்றும். அதுக்காக அந்த கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எலிகான் பேக் போட்டிருப்போம். அதே போல் நீங்கள் ஃபியூச்சரில் இந்த டீத்தில் கிரீஸில் வைக்கணும் கூட இங்கே ஓப்பன் கொடுத்துருக்கேன். நாளைக்கு நீங்கள் லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் கழட்டி எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்கு நம்ம கை வச்சு எல்லா கிரீஸும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த செயின் எதுக்காகன்னா 2 பக்கம் இருக்கும் பாருங்கள், அந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், 2 செயின் இருக்கும். இது என்ன யூஸ்னா, நம்ம வந்து வீல் வந்து கீழே வச்சதுக்கப்புறம் வேற எங்கே ஷிஃப்ட் பண்ணுறோம், கொஞ்சம் தூரம் கொண்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை வந்து என்ன பண்ணுறோம், இந்த செயினை கொண்டு வந்து இங்கே ஹூக் இருக்கு பாருங்கள், இதில் லாக் பண்ணிடுவோம். அதே மாதிரி அந்த பக்கம் லாக் பண்ணிடுவோம். இந்த ஹாப்பர் மேலே தூக்கிட்டு இந்த செயினை போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், ஹாப்பர் தரையிலிருந்து மேலே தூக்கி நிற்கும். இந்த வீலும் கீழ் டவுன் ஆயிடும். அப்போது நம்ம இழுத்துட்டு போகும்போது ரொம்ப ஈஸியாக இழுத்துட்டு போய்க்கலாம். அதுக்காக அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா மோட்டர் மாட்டியிருப்போம். இதோடைய மொத்த மோட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பம்பு மோட்டர், ஹைட்ராலிக் மோட்டர். இது வந்து 12.5 HP மோட்டர் பவர் இங்கே மாட்டியிருப்போம். அது இல்லாமல் மேலே ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது பாருங்க. அது வந்து தண்ணி வந்து உள்ளே போகிறதுக்காக மேலே ஒரு வாட்டர் டேங்க் கொடுத்துருப்பேன். இந்த வாட்டர் டேங்குடைய மோட்டர் பார்த்தீங்கன்னா 1 HP மோட்டர் வரும். அது வந்து நான் கீழே இங்கே மாட்டியிருக்கேன் பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் 1 HP மோட்டர். இது வந்து நீங்கள் தொட்டியில் ஒன்று உள்ளே போட்டுக்கணும். இந்த ஓஸ் பாருங்கள், இது வந்து தொட்டிலையோ
நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரம்மோ செட் பண்ணி போட்டுக்கணும் உள்ளுக்குள்ளே. இது வந்து அவுட்டு மேலே போகிறதுக்காக. இது அன்றைக்கி மாட்டில் சும்மா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காமிக்கிறது, இது மேலே போகிறதுக்காக. மிஷினுடைய டோட்டல் பவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஆன் ஆஃப். அதாவது நம்ம லைன் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஆன் ஆஃப் இருக்கும். அதே போல் இந்த பேனுடைய மொத்த சப்ஜெக்ட் பாருங்கள் இங்கே இருக்கும். இது வந்து ஃபீமேல் மேல் கண்ட்ரோல், இது கனெக்டட், இது இங்கே பாருங்கள் இங்கே இருக்கும். இது வந்து மெயின் சப்ளை. அதாவது இந்த பேனல் போர்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளே பிஎல்சி மேனுவல் கண்ட்ரோல் எல்லாமே இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் A to Z எல்லாமே இருக்கும். RYB எல்லாமே இருக்கும். மிக்சிங்கு எல்லாம் A to Z எல்லாம் உள்ள அடங்கிடும். அதே போல் இதனுடைய ஹைட்ராலிக் பவர் பேக் இங்கே வந்துடும். இதனுடைய ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 லிட்டர் உள்ள பிடிக்கும். ஆயில் நாங்கள் ஊற்றியே கொடுத்துருவோம். அதே போல் இது வந்து லிவர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹாப்பர் வந்து அப் டவுன் பண்ணுறதுக்காக. இது பாருங்கள், இது வந்து மேலே வந்து போட்டிங்கன்னா அப்பு, இது கீழே போட்டு டவுன் போயிடுங்க. அந்த மாதிரி அப் டவுன் பண்ணுறதுக்காக இந்த சிஸ்டம். மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அவுட்புட் வரக்கூடிய சென்ட்ரைட்டு தரையிலேருந்து இந்த சென்ட்ரைட்டு பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர்ஸ் இருக்கும் இதோடைய ஹைட்டு. அது இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹைட்டு தேவையில்லை, ஏன்னா டவுன் பண்ணணும்னு நினச்சினா கூட இந்த வீலை ரிமூவ் பண்ணிக்கலாம். வீலை ரிமூவ் பண்ணி 4 வீலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். இதில் போட்டிருக்கேன் பாருங்கள், அதிகபட்சம் ஒரு அடி 1.5 அடி வரைக்கும் இறக்கலாம். இப்போ வந்து வீல் கலருக்கு உண்டான டூல்ஸ் கிட்ட எல்லாமே நான் தனியாக அங்கே வச்சுருக்கேன். இந்த மெஷினுக்கு உண்டான டூல்ஸ் பாக்ஸு இங்கே இருக்கும் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸ் வச்சுருப்பேன். அதாவது ஸ்பேனரு, எல்என்கி ஒரு செட்டு அப்படியே எல்லாம் வச்சுருப்பேன். இது இல்லாமல் ஒரு ஜேக் இருக்கும் பாருங்கள். இந்த ஜேக் வந்து சப்போஸ் நீங்கள் வீல் கட்டும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஜேக்கை இந்த டூல்ஸ் பாக்ஸ் மொத்தம் இங்கே இருக்குது எல்லாமே. மெஷின் வரக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர் கீழே பார்த்தீங்கன்னா பைப் ஃப்ரேம் போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், இது பைப் ஃப்ரேமு, இதுவும் பைப் ஃப்ரேமு, அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்போம். அது இல்லாமல் இந்த 4 ஹூக் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். இதுக்காக கேட்டிங்கன்னா நீங்கள் சப்போஸ் செயின் போட்டு எங்கே ஷிஃப்ட் பண்ணுறீங்க அப்படி ஃபியூச்சரில் அப்படின்னா இதை தூக்கிட்டு போகிற மாதிரி 4 கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் கீழே வரக்கூடிய எல்லா சேனலும் பார்த்தீங்கன்னா வைசெக் ஸ்டீல் கொடுத்துருப்போம் மெட்டீரியல் எல்லாமே. இப்போ இந்த ரிவர்சபிள் மிக்சரை பற்றி கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், வாங்க அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த மிஷினுடைய டெமோ நம்ம பார்த்துட்டோம். இந்த மிஷினில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 800 மாடல் ஒன்று, இன்னொன்று வந்து 1050 மாடல். 2 மாடல் இருக்குது. மேலும் உங்களுக்கு மிஷினுடைய ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள், இன்னும் விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.